ஹாய் ஜிமேட்ஸ். நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் ரியாக்டோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to set up one sample react project and we are going to proceed further. ஓகே, ஸோ செட்டப்புக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Node.js இன்ஸ்டால் பண்ணணும், பட் as part of JavaScript நம்ம Node.js ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு we are going to use a white. ஸோ ஒயிட்டோட பர்பஸ் என்ன, ஒயிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னும் ஸ்டில் யூ வாண்ட் டு நோ த white means just go to the ChatGPT and ask explain white like a fresher. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா it will give you the simple things like இதோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்தோட ஸ்டெப்ஸையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்டில் ஒயிட்டை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா just go to the white and go to the next generation front end tooling. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி சீயிங் லைக் லாட் ஆஃப் டாக்ஸ் ஓவர் ஹியர். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இது எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கேப் ஃபோல்டிங் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு ஒரு சிங்கிள் கமாண்டில் வந்து க்ரியேட் ஆகிறது தான் வந்து ஸ்கேப் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேப் ஃபோல்டிங் மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஸ்கேப் ஃபோல்டிங். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரக்சரையும் கோடையும் இனிஷியல் செட்டப்புக்கு வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஸ்கேப் ஃபோல்டிங். ஸோ ஒயிட் இஸ் பெட்டர் இன் ஸ்கேப் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஆப். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎஸ் ஃபார் டைப்ஸ்கிரிப்ட் வந்து நம்ம டிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து டைப் சேஃப்டி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து டைப் சேஃப்டி தான். பட் ஆனால் எதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து டைப்ஸ்கிரிப்ட் போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டைப் சேஃப்டி இருக்காது, பட் டைப்ஸ்கிரிப்டில் வந்து டைப் சேஃப்டி இருக்கும். ஸோ இட் வில் ஃபார் டெவலப்பராக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணுவோம். இந்த கமாண்டை நம்ம எங்கே ரன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மளோட ஃபோல்டர் போங்க, அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் அ டெர்மினல். ஸோ இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து இந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணணுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் ரன் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ மை ஆப்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரியாக்ட் லேர்னிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் யூ hit the command and click the enter button, the command will start to run. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். வெனிலாங்கிறது நத்திங் பட் அ பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து Vue.js, ஸோ அதுக்கப்புறம் ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஃபார் தட் யூ நீட் டு யூஸ் டவுன் ஏரோ. ஸோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டு ரியாக்ட் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கிளிக் என்டர். ஸோ இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறீங்களா, டைப்ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ரியாக்ட் கம்பைலர், ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் கம்பைலர், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு டிசைட். ஓகே, ஸோ செலக்ட் வேரியன்ட் வந்துட்டு டைப்ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ரியாக்ட் கம்பைலர். ஸோ கம்பைலருங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கம்பைலரோட பர்பஸ் என்ன, ஒரு கோடை வந்து பிளைன் ஜாவாஸ்கிரிப்டாக வந்துட்டு கம்பைல் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் டு select TypeScript plus React compiler. ஏன் TypeScript plus React compiler னா React compiler was recently developed. ஓகேங்களா, React compiler வந்து recently ரிலீஸ் பண்ணியிருக்காங்க to understand the things much better. ஓகேங்களா, to reduce some kind of complexity. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக TypeScript plus React compiler வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, you have to install with npm and start now. ஓகே, அதை வந்து நான் நோன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஐ எம் கிரியேட்டிங் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த ரியாக்ட் லேர்னிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வில் கோ டு திஸ் ஃபோல்டர் அண்ட் as usual தான் சிஎம்டி கமாண்ட் போட்டு கோட் டாட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ஓப்பன் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, இதில் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். package.json இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவை. ஸோ ரியாக்ட் தேவை, ரியாக்ட் டாம் வந்து தேவை. ஸோ பேபிள் கம்பைலர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த பேபிள் கிளிங்க் கம்பைலர் தேவை. இஎஸ்லிண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு பிஃபோர் கெட்டிங் டு த பாயிண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் இஎஸ்லிண்ட். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்துட்டு
எனக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால டைப் ஸ்கிரிப்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெவ் டிபெண்டன்சினா என்ன, டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, டெவ் டிபெண்டன்சினா இட் வில் பி அவைலபிள், தீஸ் பேக்கேஜஸ் வில் பி இன்ஸ்டால்டு ஒன்லி இன் யுவர் லோக்கல் மெஷின். இந்த பேக்கேஜஸ் வந்துட்டு ப்ரௌசர்லேயோ இட் வில் நாட் கோ அண்ட் இன்ஸ்டால் இன் த சர்வர். ஓகேங்களா, எங்கே நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகாது. அங்கே என்ன பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும்னா, மெயின்லி என்னென்ன பேக்கேஜஸ் வந்து நம்ம டிபெண்டன்சியில் கொடுக்குறோமோ அந்த பேக்கேஜஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். பட் டெவ் டிபெண்டன்சியில் கொடுக்குற எந்த ஒரு பேக்கேஜுமே சர்வரில் நீங்கள் எங்கே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து இந்த டெவ் டிபெண்டன்சிக்குரிய பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ரன் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பில் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ன டெவ் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ரன் திஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணோன்னே இமிடியேட்டாக யூ கேன் கோ அண்ட் சி இன் த ப்ரௌசர் த அப்ளிகேஷன் வில் பி ரெண்டட். ஸோ நான் வந்து ரன் பண்ண வேணாம், பண்ணணும். பில்ட் எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப்டிமைஸ்டு ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபைல்ஸை தான் நம்ம சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்லி த வெப்சைட் வில் பி லோடட் அண்டர் த யூஆர்எல். ஸோ www.hmemysouring.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்டிமைஸ் ஃபைல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுமே தவிர, நம்ம எழுதின கோட் வந்து அப்படியே நம்ம வந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. So before deploying any applications or before putting any application in the server, build is the one they will be getting for the production one. So lintனா என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற கோடு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் ஒவ்வொரு கம்பெனிஸில் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இஎஸ் லிண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறதுனா, வேர் கீவேர்டு வந்து என்னோட அப்ளிகேஷனில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ நீட் டு avoid the developers should not use where keyword. So இப்போ நான் போயிட்டு இங்கே for example I'm asking one rules here. Add a rule to avoid where keyword in this workspace அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரூல் வந்து ஆட் பண்ணு, எங்கேயுமே எனக்கு வந்து வேர் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் வில் பி லெட் அண்ட் கான்ஸ் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஎஸ்லிண்ட் கான்ஃபிகை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரூல்ஸ் வந்து போடுறாங்க பாருங்கள், நோ வேர் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வேர் கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் லிண்ட் ரன் பண்ணும்போது யூ வில் கெட் அன் எரர். இந்த மாதிரி வேர் கீவேர்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி செட்டைன் ரூல்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்டோ இல்லை ஒரு வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களை வந்து அன்வான்ட் டூப்ளிகேட் கோட்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து புஷ் ஆகாமல் இது வந்து தடுக்கும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம வந்து கோட் எழுதும் போது நம்ம வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட். ஓகே, அப்போ சோர்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ index.html பிஃபோர் கெட்டிங் டு த சோர்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் HTML வந்து என்னன்னா, ஃபைனலாக நம்ம கோடு வந்து ரன் ஆகி அது வந்து ஒரே ஃபைலாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைல் வந்து இந்த HTML தான் லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், HTML-ம் ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரே ஃபைலில் தான் இருக்கும். ஆனால் அது ஃபைனலாக கன்வெர்ட் ஆகி அது வந்துட்டு main.txxாக வந்து இங்கே வந்துட்டு இட் வில் கோ தேர். ஓகேங்களா, இது வந்து கன்வெர்ட் ஆகி ஆஃப்டர் தட் ஒன்லி இட் வில் ரெண்டர் ஓவர் ஹியர். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் index.html தான் இட் இஸ் லைக் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தே வில் டெல் லைக் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்படி தான் டைப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ ஒரே ஒரு HTML தான் நம்மளுக்கு வந்து லோட் ஆகும், மற்ற எல்லாமே வந்துட்டு இட் வில் பி லோடட் அண்டர் திஸ் பேஜ் ஒன்லி. ஸோ ஒரு பேஜ் தான் லோட் ஆகும், அந்த பேஜுக்குள்ளே தான் மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டர் ஆகுமே தவிர, அந்த ரெண்டரிங் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த அப்கமிங் வீடியோஸில். பட் அஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இட் இஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஃபைனலாக என்னோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகி அண்ட் இட் வில் பி ரெண்டர் அண்டர் திஸ் HTML, index.html தான் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரு முக்கியமான கமாண்ட் வந்து ரன் பண்ண போகிறேன். யூ ஹாவ் டு ஓப்பன் த டெர்மினல் அண்ட் யூ நீட் டு டைப் npm install. ஸோ என்பிஎம்னா என்ன அப்படின்னா, என்பிஎம் இஸ் அ நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இந்த நோடு பேக்கேஜ் மேனேஜர் வந்து எதுக்காக, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை பற்றி பார்த்தோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு வி வென்ட் திஸ் ஒன். ஓகேங்களா, இப்போது
ரியாக்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பேக்கேஜ் டாட் ஜேஎஸ்ஆனில் இருக்க எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இந்த பேக்கேஜ் டாட் ஜேஎஸ்ஆனில் ரியாக்ட் டாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால்னு ரன் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் சி n number of packages will be installed to run this ரியாக்ட். ஓகேங்களா? எதுக்காக இது வந்துட்டு இப்படி இவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ரியாக்ட் லைப்ரரி வந்துட்டு இட் இஸ் மேக்கிங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரா வெஜிடபிள்ஸை பிரியாணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ரெசிபிஸ் இருக்கும். நிறையாது நம்ம கடையிலேருந்து வாங்கணும், நிறையாது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு வரவன் தான் அந்த நோட் மாடியூல்ஸ். இந்த என்பிஎம் இன்ஸ்டால் ரன் பண்ணோடனே யூ வில் சி த நோட் மாடியூல்ஸ் ஹியர். ஓகேங்களா? இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே தான் ஆல் த நெசசரி பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். அப்போ ஃபைனலாக நான் ப்ரௌசருக்கு போகும்போது இந்த ஜேஎஸ் எல்லாமே எனக்கு இன்க்ளூட் ஆகிருக்குமானா கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கும். இல்லைன்னா உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது. இதுக்கு தான் வந்துட்டு மெயினாக வந்து தே ஆர் யூஸிங் எ பண்டலிங் கான்செப்ட். அந்த பண்டலிங் கான்செப்டை இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறவன் யாருன்னா ஒயிட். ஸோ ஈவன் தான் இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறவன். ஒயிட்டுக்குன்னு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு ஃபைலை வந்து எப்படி நான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், ஒரு இமேஜை நான் எப்படி வந்து லோட் பண்ணணும், ஒரு சிஎஸ்எஸ் வந்து எப்படி நான் லோட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இவனுக்குன்னு இருக்கும். அதை வந்து நம்ம தனியாக அந்த ஒயிட் கான்ஃபிக் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் ட்ரை டு கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோர் லைக் எப்படி என்னோட ஒயிட்டை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி என்ன ஜேஎஸ் ஃபைலை வந்து நான் வந்து லோட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலை லோட் பண்ணலாம், இது எல்லாமே வந்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மச் பை சீயிங் த ஒயிட் கான்ஃபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜ் லாக் ஜேஎஸ்ஆன். பேக்கேஜ் லாக் ஜேஎஸ்ஆன்னா ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பேக்கேஜஸும் எந்த ரெஜிஸ்ட்ரியில் இருந்துட்டு நம்ம வந்து இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து லைசன்சிங். ஸோ லைசன்சிங் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. லைசன்சிங் வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டியோ எதுவுமே உங்களுக்கு வந்து தே வில் நாட் சார்ஜ் யூ. ஆனால் நீங்கள் வந்து ஓப்பன் லைசன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது பேக்கேஜஸ் நீங்கள் வந்து லைசன்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் சார்ஜ் யூ ஆர் யூ நீட் டு பே அண்ட் கெட் அ லைசன்ஸ் கீ ஃப்ரம் தம். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். யூ சுட் ப்ரிஃபர் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் வந்து ரெஃபர் பண்ணுறேன், ஐ நீட் டு யூஸ் ஒன் பேக்கேஜஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீ போய் இதோட செக்யூரிட்டிஸ் வல்னரபிலிட்டிஸ்லாம் பாரு, இதோட டவுன்லோடிங் இது எவ்வளோ இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போய் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு அந்த பேக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு பேக்கேஜஸ் வந்து டிசைட் பண்ணுறீங்க, அந்த பேக்கேஜஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஆர்கனைசேஷன் பாலிசி வந்துட்டு இட் வில் நாட் சப்போர்ட் தட் ஒன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது லைவ் ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ டோன்ட் திங்க் லைக் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்பிஎம்ல இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. தேர் வில் பி லைக் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் வில் பி தேர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ESLint கான்ஃபிக் பார்த்துட்டோம், இண்டெக்ஸ் HTML பார்த்துட்டோம், பேக்கேஜ் லாக்கு, பேக்கேஜ் JSON எல்லாமே பார்த்துட்டோம். TS கான்ஃபிக். ஸோ எனக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்க, டைப் ஸ்கிரிப்ட்டுமே நான் வந்து ஒரு சில வந்துட்டு செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு என்ன அந்த எக்மா ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும், இதோட பர்பஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட் கான்ஃபிகில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. TS கான்ஃபிக் இஸ் நத்திங் பட் another reference. So why they are using two different TS config here? நம்ம ChatGPT கேட்போம், Copilot கேட்போம். Why we need tsconfig.json and tsconfig.app.json? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டூ செப்பரேட் கான்ஃபிக் ஃபைல் சர்வ் டிஃப்ரெண்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஎஸ் கான்ஃபிங்கிறது ரூட். ஸோ அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கே இதுதான் ரூட். இதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது வைட்டுக்குன்னு தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சுருக்காங்க, ரியாக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்காங்க. அந்த ரியாக்ட்டுக்குங்கிற கான்ஃபிகரேஷன் தான் வந்து டிஎஸ் கான்ஃபிக் ஆப் டாட் ஜேஎஸ்ஆன். வைட்டுக்குங்கிற கான்ஃபிகரேஷன் தான் வந்துட்டு டிஎஸ் கான்ஃபிக் நோட் டாட் ஜேஎஸ்ஆன். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்னால தான் தே ஆர் யூஸிங் அ டிஃப்ரெண்ட் கான்ஃபிக் ஃபார்
both the white and react. They don't want to merge the things. ஸோ ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக ஆப்புக்குன்னு தனியாக கான்ஃபிகரேஷன்ஸும் ஒயிட்டுக்குன்னு தனி கான்ஃபிகரேஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் இது ரெண்டுக்குமே பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்போ இந்த ரெண்டோட கான்ஃபிகரேஷனுக்கும் நான் வந்து ஜென்ரலாக ஒரு ரூல் வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஓன் அப்ளை இந்த பேரண்ட் டிஎஸ் கான்ஃபிக் டாட் ஜேஎஸ்ஆன். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும்னா ஆப் டாட் ஜேஎஸ்ஆன். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒயிட்டுக்கு மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிக் நோட் டாட் ஜேஎஸ்ஆன். ஓகேங்களா? ஐ ஹோப் ஸோ தீஸ் ஆர் லைக் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ ஹை லெவல். ஓகேங்களா? இது வந்துட்டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ ஹை லெவல் பிஃபோர் கெட்டிங் இன் டு த திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாமே பார்த்தோம். நோட் மாடியூல்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட் ஆர் த பேக்கேஜஸ் நெசசரி ஃபார் டு ரன் திஸ் ப்ராஜெக்ட்? ஆல் த பேக்கேஜஸ் வில் பி அவைலபிள் ஹியர். ஸோ பப்ளிக்னா என்ன அப்படின்னா எல்லாம் எந்த இமேஜஸ்லாம் நான் வந்துட்டு வெப்சைட்டில் லோட் பண்ணுமோ, சிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த இமேஜஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசட்ஸ்னால் என்னென்னா நத்திங் பட்டுங்க. இப்போ ஒரு பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்ஸுக்குள்ளே என்னென்ன அசட்ஸ் இருக்கும்? மணி இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், டெபிட் கார்டு இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து அசட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் கோடட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இமேஜஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐகான்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே எங்கே வந்து உட்காந்துருக்கும் அப்படின்னா பப்ளிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே உட்காந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறம் we are going to have app.tsx. okay, so tsx na enna அப்படின்னா it is nothing but a typescript file. so tsx na jsx அப்படின்னா html part and as well as javascript. so இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஃபைல்ல இருக்கிறதுனால தான் அது வந்து jsx அப்படின்னு சொல்லுவாங்க. jsx ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? so we will ask jsx and tsx expansion. ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் வி ஆர் யூஸிங் ஏஐ டு லேர்ன் த திங்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஏஐ வந்து என்ன ரீசனுக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு லேர்ன் த திங்ஸ் அண்ட் ஐ நீட் டு யூஸ் இட் லைக் எ சபார்டினேட்ஸ் ஃபார் மை செல்ஃப். ஸோ நாளைக்கு வந்து ஏஐ இல்லாமல் என்னால் கோட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி லேர்ன். கொரோனாவோட வாழ கற்றுக்குங்கிற மாதிரி இன்னைக்கு ஏஐயோட வி ஹாவ் டு லேர்ன் அண்ட் வி நீட் டு யூஸ் ஏஐ இன் அவர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? அதில் ஏஐ வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி we will explain in our upcoming video. ஆனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தனியாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் வில் பி லைக் யூ ஹாவ் டு லேர்ன் அலாங் வித் த டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்னா என்ன அப்படின்னா இது வந்துட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான். இங்கே பாருங்க, இது வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் லைக் HTML markup directly in the JavaScript. So it will allow you to write a HTML like markup directly in the JavaScript. So இந்த ப்ராஜெக்ட் இந்த JSX வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா JavaScript தனியாக HTML தனியாக கன்வெர்ட் ஆகும். அதை யார் கன்வெர்ட் பண்ணுவா அப்படின்னா ரியாக்ட் கம்பைலர். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரியாக்ட் கம்பைலர் டைப்ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ரியாக்ட் கம்பைலர்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த ரியாக்ட் கம்பைலர் தான் இந்த JavaScript இந்த JSX வந்து JavaScript தனியாகவும் HTML தனியாகவும் கன்வெர்ட் பண்ணும். TSXும் சேம் திங் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் JavaScripட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒன்லி த டைப் சேஃப்டி இஸ் அ மேட்டர். ஸோ பி கேர்ஃபுல் வித் த டைப் சேஃப்டி, அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ app.txs index.tsனா சிஎஸ்எஸ் ஃபைலு, அதுக்கப்புறம் main.txsனா இங்கே தான் வந்து ஆப் வந்து லோட் ஆகும். இதுதான் மெயின் காம்பனண்ட். இங்கேருந்து தான் ஆப் போகும் அண்ட் வில் பி ஹேவிங் த ரெண்டரிங் ஓவர் ஹியர். ஓகே, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா பேக்கேஜில் ஜேஎஸ்ஆனில் டிபெண்டன்சியில் வந்து டெவ்னு பார்த்துருப்பீங்க அப்படின்னா யூ வில் பி ரன்னிங் த அப்ளிகேஷன். ஸோ வந்துட்டு npm run dev. ஸோ npm run dev இந்த கமாண்டை நான் கொடுத்ததுக்கப்புறம் இஃப் யூ சி லைக் ஆல்ரெடி ஒயிட் வந்து ட்ரிகர் ஆயிரும். ஒயிட் ட்ரிகர் ஆகி இட் வில் ஸ்டார்ட் டு பில்டு த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி ஃபைனலாக இட் வில் ரெண்டர் இந்த. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் 5173. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த. ஸோ இட் கேன் பி ஓப்பன் இன் தி ப்ரௌசர் அஸ் வெல். ஓகே, ஐ கேன் ஓப்பன் இன் த க்ரோம் ப்ரௌசர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒயிட் வச்சு பில்ட் பண்ணிக்கிறதுனால இட் இஸ் ஷோயிங் த சம் ஆஃப் த கண்டென்ட் ஃப்ரம் த ஒயிட் தட் இஸ் ரிலேட்டட் இன் த app.tsx. இங்கே இருக்குது. ஸோ இந்த எதுவுமே எனக்கு வேணாம், ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் எவ்ரி திங். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு I'm just going to tell div hi, this is Ejmi. So okay, I'm commenting this one as well. So இது வந்து தேவைப்படாதது எல்லாமே I am commenting it as of now.
ஓகேங்களா? கண்ட்ரோல் கே ப்ளஸ் கண்ட்ரோல் சி இஸ் அ கமாண்ட். ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் யூ கேன் சி ஹாய் திஸ் இஸ் ஹெச்மி. ஸோ இந்த இந்த மாதிரி தான் வந்துட்டு மெயின்லி யூஸ்டு ஃபார் அ திங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஸ்டேட்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஷியோர். So thank you so much. Any comments or any questions or any queries, just drop a comments to us or drop an email to us or do watch us. எங்க application HME பத்தி we are going to put some intro about that HME platform. So we will post this under the same account so you can use the HME platform to learn the things very practically by using AI. Okay. Thank you.